Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளா மட்டன் கிரேவி வந்து எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சோ இது எங்களோட வில்லேஜ்லலாம் வந்து சிம்பிளா வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், டொமேட்டோ, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து ஆட் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கலாம். கூட வந்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கண்ணாடி மாதிரி வறுபட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர ஸ்டேஜில் 2 தக்காளி, பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ கிரேவி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நல்லா வந்து வெங்காயம், தக்காளி வந்து வதங்கினா நல்லா டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் நேரம் அதை வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஆல்ரெடி வந்து மட்டன் வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் வந்து விட்டுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எலசான மட்டன் தான் இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சத்தூள், பெப்பர், அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாமே போட்டு நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்மளுக்கு. இதனோட வந்து நம்ம வேக வச்ச மட்டனை வந்து தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வேக வைக்கிறப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு பார்த்து மிளகாத்தூள், மிளகு அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1.25 ஸ்பூனுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ நான் 1/2 ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக வேணும்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிக்கோங்க. எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்கான கிரேவியாக வரணுன்றதுனால நான் நல்லா வந்து பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ 1.5 ஸ்பூன் மிளகு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து குக் ஆகட்டும். அப்போ தான் இந்த பச்சை வாசனை வந்து நம்மளுக்கு போகும். 2 நிமிஷம் குக் ஆகிட்டதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் கூட நீங்கள் வந்து ஒரு ரசம், மிளகு ரசம் வச்சு இது வந்து சைடிஷ்ஷாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.